அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு உள்ளதா பார்த்தாலும் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 972 ரூபாய் 6% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 10% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுளோட பார்த்தாலாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 973 ரூபாய் 41% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 69% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பார்த்தாலாம் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 51% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 11% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தாலும் இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 75% உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட ரேட் 979 ரூபாயாக இருக்குது. இந்தியாவுக்கு 280 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இலங்கைக்கான ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 977 ரூபாய் 26% உள்ளது. இந்தியாவின் ரூபாய்கள் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 91% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 976 ரூபாய் 40% வழங்கியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு 279 ரூபாய் 15% வழங்கியிருக்கிறாங்க. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா, அதான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்தது மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா ஒருவேளை நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சுலைமானி அல் முகஸிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில் இந்த எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு நல்ல பெஸ்ட்டான ரேட் தான் வழங்குறாங்க. அதே போல் குறிப்பாக இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் சில நேரங்களில் ரேட் நிமிடத்துக்கு நிமிடம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் போட்டிருக்கிற ரேட் கூட சில நேரங்களில் குறைகிறதுக்கும் அல்லது இல்லை கூடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமாக கொடுக்குறாங்கன்னு தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 160 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 354 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 763 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 547 ஃபில்ஸ். தங்க விலை இனி வரும் நாட்களில் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு தங்கம் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. தொடர் தாக்குதல் பல இடங்கள் சேதமாகிய நிலையில் இஸ்ரேல் உடனடியாக தன்னுடைய கண்டனங்களை தெரிவித்தது குவைத். அரபு நாடுகள் இனி வரும் நாட்களில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க? சிவில் ஏவியேஷன் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. பயணங்களில் தாமதம் ஏற்படலாம்,
விமான பயணங்களில் பாதிப்பு. உணவு கையிருப்பை அதிகரிக்கின்றது குவைத். அணு உலை மீது நடந்த தாக்குதலால் கல்ஃபில் காற்று முதல் கொன்று கதிர்வீச்சால் பாதிக்கப்படும் அபாயம். இதோ சேஃப் ஹவுஸை ரெடி பண்ணிட்டாங்க குவைத்தில். மின்சார அமைச்சகத்தின் அதிரடியான நடவடிக்கை, தீவிர கண்காணிப்பு, அபார்ட்மெண்ட்கள் இருக்கிறவங்க கவனம். அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அல்லுங்க. இன்னும் 6 நாட்கள், எதிர்வரும் 20ஆம் தேதி வெற்றியாளர்கள் யார் என்பது அறிவிக்கப்படும். அதே போல் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நான் லைவ் போட்டு யார் வெற்றியாளர்கள் அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன். சாயந்தரம் 4 மணிக்கு பிறகு. ருத்தூபா தன்மை படிப்படியாக குவைத்தில் குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது. அதே போல் இதோ 13ஆம் திகதியான நேற்றைய தினம் ஜுபைல் பகுதிகளில் 3.0 ரிக்டர் அளவிலான நில அதிர்வு உணரப்பட்டதாக சவுதி புவியியல் ஆய்வு மையம் அறிவிச்சிருக்கிறாங்க. இஸ்ரேல் ஈரான் 2 நாடுகளுக்கு இடையேயான யுத்தம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த போர் சூழல் மிகவும் அபாயகரமான போர் சூழலாக மாறி வருகின்றது. 2 நாடுகளுக்கிடையான தாக்கம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதாவது குறிப்பாக குடியிருப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் தாக்கப்பட்டிருக்குது. பல கட்டிடங்கள்லேருந்து மக்கள் வெளியேற்றப்பட்டு உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இது 2 நாடுகளுக்கு இடையிலையும் இது மாதிரியான சூழல் தான் உருவாகி இருக்குது. வான வேடிக்கை போல் வானத்தில் அடுக்கடுக்காக வந்து விழுந்த ஈரானிய மிசைல்கள். அதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்னென்னா, இப்போது இவங்க இஸ்ரேல் எதை டார்கெட் பண்ணுறாங்கன்னா அணு மின் உற்பத்தி நிலையங்களை. இது தாக்கப்பட்டால் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலுக்கு உட்பட்ட அனைத்து நாடுகளிலும் காற்று மாசடையும். அதே போல் கடல் நீர் உட்பட கதிர்வீச்சு தாக்கத்துக்கு ஏற்படும் அப்படின்னு எச்சரிச்சிருக்கிறாங்க சுற்றுச்சூழல் அதிகார சபை, கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில். அமைச்சர்கள், மந்திரிகள், மன்னர்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போகிறாங்க? தொடர்ந்தும் ஈரானுடன் சோல்ரேட்டியாக நாங்கள் நிற்போம் அப்படின்னு குவைத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு. அதெல்லாம் போகட்டும். இந்த காட்சியை பாருங்கள், இந்த சிமுலேஷனை பாருங்கள், இந்த சிமுலேட்டரை. இதில் பார்த்தீங்கன்னா ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த 2 நாடுகளும் அடிச்சிக்கும் போது கீழே பாருங்கள் என்ன இருக்குன்னு. குவைத் இவங்க நம்ம இருக்கக்கூடிய குவைத் வான்பரப்புக்கு மேலால் தான் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்க போகிறாங்க. தப்பி தவறி சரி ஒன்று சரி இந்த பக்கம் சாஞ்சிச்சு, சோழி முடிஞ்சது. நிறைய பேர் அண்ணா பயம் காட்டுற, நீ என்ன இப்படி பயமுறுத்துகிற மாதிரி நியூஸ் போடுற அப்படின்ற மாதிரியும் சிலர் கேட்டிருந்தீங்க. எப்பா நான் அமெரிக்கா சேஃப் ஹவுஸில் இருந்துட்டா நியூஸ் போடுறேன்? நானும் இதே நாட்டில் தான் இருக்கிறேன், நடக்கிறத தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுடைய பல கேள்விகளுக்கான பதில் இதில் தெளிவடையும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காட்சியில் என்ன தெரியுமா? குவைத்துடைய சபாஹ் சாலிம் யூனிவர்சிட்டியில் சேஃப் ஹவுஸ், அதாவது உணவு மற்றும் தேவையான பாதுகாப்பு இருப்பிட வசதி, அதுவும் நிலத்தடியில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுருக்கிறாங்க. பாருங்கள், சேஃப் டோரை பாருங்கள் எவ்வளோ பெரிய டோருன்னு. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்க? எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. அதால் யாரையுமே பயமுறுத்தணும்ன்றது எங்களுடைய நோக்கம் இல்லை. எந்த நேரத்திலும் அவதானமாக இருங்க. எது எந்த நேரத்தில் வேண்டாலும் நடக்கலாம். ஏன்னா இப்போதைய சூழல் போர் சூழல் என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கான அடுத்த கட்டம் பார்த்துக்கோங்க. இதுதான் தற்போதைய சூழலில் ஒரு சீரற்ற நிலைமை காணப்படுவதால், யுத்த சூழல் நிகழ்வதால்
த டிஜிசிஏ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஒரு முக்கிய அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறாங்க. குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் சில விமானங்களை திருப்பி விடுதல், ரத்து செய்தல் மற்றும் மறு அட்டவணைப்படுத்துதல் ஆகியவற்றை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அறிவித்துள்ளது. இந்த தகவல் அராப் டைம்ஸ் பத்திரிகையிலையும் வெளியாகி இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் குவைத் சர்வதேச விமான நிலையத்திற்கு உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் விமானங்களை இயக்கும் விமான நிறுவனங்களுடன் தீவிரமாக ஒருங்கிணைந்து வருவதாக குவைத்துடைய சிவில் விமான போக்குவரத்து குழு தெரிவித்துள்ளது. அதற்கான முக்கியமான காரணமாக தற்போது நிலவி வரும் போர் சூழல், வான்வெளிகள் பாதிக்கப்படும் சூழல் இருப்பதால், அதாவது சாதாரணமாக இப்போது இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடக்கும்போது என்ன ஆச்சு? பாகிஸ்தான் வான்வெளியில் எந்த ஒரு விமானமும் பறக்கலை. தற்போது ஈரான் இஸ்ரேல் பிரச்சனையால் இந்த வான்வெளிகளை பயன்படுத்தக்கூடிய விமான சேவைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படும். ஏன்னா இவங்க வான்வெளி தாக்குதல் தானே நடத்துகிறாங்க. விமானங்கள் பயணிக்கும்போது விமானங்களில் இதில் ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறும். இன்டர்நேஷ்னல் லெவலில் பிரச்சனை இன்னும் பெருசாகும். அதனால் எந்தெந்த ரூட் எப்படி போகிறது, அதே மாதிரி சில விமானங்களுடைய பயணங்களை காலதாமதப்படுத்துதல், அதே மாதிரி திருப்பி விடுதல், இது போன்ற செயல்பாடுகள் ஈடுபடுறாங்க. எந்த நேரத்திலையும் உங்களுடைய விமான டிக்கெட்டுகள் கேன்சல் ஆகலாம், வேறு ஏதாவது மாற்று வழிமுறைகள் வரலாம். அதால் எதுக்குமே தயாராகவே இருங்க. குவைத்துடைய உணவு கையிருப்பு இன்னும் அதிகரித்து செல்வதாகவும் இதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாங்க. எது இருந்தாலும் இல்லாட்டியும் சோறு முக்கியம் அப்படின்ற மாதிரி சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. குவைத் வலுவான உணவு இருப்புகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றாங்க. அதே போல் அல்முத்தலா பகுதிகளில் நேற்றைய தினம் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. மொபைல் குரோசரி வாகனம் ஒன்றில். இதில் யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. தீயணைப்புத்துறை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே உணர்ந்துருக்கிறாங்க. இதை நல்லா கேட்டுக்கோங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், குறிப்பாக மின்சார அமைச்சகம் தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எந்தெந்த ஏரியாவில் அதிகமான மின்சாரம் உபயோகிக்கப்படுது, அதே மாதிரி நான் முன்னாடி ஒரு தடவையும் சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் சாதாரணமாக ஒரு 1000 யூனிட் மாதத்துக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு நம்ம வச்சுக்கொள்வோம். 1000 யூனிட் தான் வளமையாக பாவிச்சிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு அது 1500 மாறுது, 2000 மாறுது அப்படின்னும் போது உடனடியாக அவங்க அதை செக் பண்ணுவாங்க. ஏன் அதில் சில டைமில் அதை பார்ட்டிஷனாக பிரித்து நிறைய பேர் இன்னும் தங்கலாம், மின்சாரம் இன்னும் அதிகமாக பாவிக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது என்னடா திடீர்னு இவங்க இவ்வளோ காலமாக இந்த லிமிட்டில் தான் இருந்தாங்க, இப்போ திடீர்னு அதிகரிக்குத மின்சாரம், என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு உடனே இன்ஸ்பெக்ஷனை போடுவாங்க. அதுக்கான வேலை திட்டம், அதாவது மின்சாரம் குவைத்தில் தற்போதைய சூழலில் ரொம்பவும் பாதிப்புக்குள்ளான ஒன்றாக இருக்குது. அதை செயல்படுத்துறதுக்கான வேலை திட்டங்களை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதால் மின் உபயோகத்தை குறைஞ்ச அளவுக்கு பாவிக்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்களோ அதே மாதிரி பார்ட்டிஷன் ரூம்கள்லையோ குவைட்டி வீடுகளில் எக்ஸ்ட்ராவாக மேலே ஷட்டர் மாதிரி அடித்து அந்த கூடாரங்கள் மாதிரி அடித்து இல்லாட்டி தகரங்களால் அறைகள் அடித்து எக்ஸ்ட்ராவாக வச்சுருந்தாங்கன்னா அதுவும் பாதிக்கப்படலாம். அனைத்துக்கும் தயாராக இருங்க. نظرا للأوضاع الراهنة التي تعيشها المنطقة، تبعث أجهزة الدولة المعنية رسائل تطمين حول الأوضاع الداخلية في البلاد ووجود خطط طوارئ معدة مسبقا في مثل هذه الأوضاع. وللمزيد مشاهدين ينضم إلينا المتحدث الرسمي باسم وزارة الكهرباء والماء والطاقة المتجددة المهندسة فاطمة حياة. بعد التحية مهندسة فاطمة، في ظل تصاعد التوتر في المنطقة، ما هي خطط الطوارئ المعتمدة لديكم في هكذا حالات؟ السلام عليكم ورحمة الله وبركاته. في البداية نطمئن الجميع بأن عمليات توليد الطاقة الكهربائية وتحلية المياه مستمرة وفق الخطط التشغيلية المعتادة، ولا يوجد أي مشكلة أو عائق في الوقت الحالي والحمد لله. يوجد لدى وزارة الكهرباء والماء والطاقة المتجددة خطط طوارئ متكاملة تستطيع الوزارة من خلال تفعيلها تصدي لأي طارئ إن شاء الله، والعمل على استمرار إنتاج الطاقة الكهربائية وإمداد العملاء بالمياه والمخزون الاستراتيجي للمياه العذبة في البلاد في ازدياد والحمد لله، ويوجد مخزون للمياه الجوفية أيضا.
نعم. مهندسة فاطمة، كما نعلم يعني وزارة الكهرباء والماء ترتبط بجهات مختلفة في الدولة. السؤال: ما هي آلية التنسيق بينكم وبين الجهات الأخرى ذات الصلة في مثل هذه الحالات؟ نعم، يوجد أيضا خطة للإمداد بالوقود والموارد الطبيعية اللي احنا نحتاجها لإنتاج الكهرباء وتحلية مياه البحر. والخطة طبعا خطة طوارئ يعني تفعل هي طبعا إعلان حال طوارئ في الدولة لا قدر الله. نعم. المتحدثة الرسمي باسم وزارة الكهرباء والماء والطاقة المتجددة المهندسة فاطمة حياة، كنت معنا، شكرا جزيلا لك.